டேய், நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். செவரேறி தாண்டி குதிச்சாலும் சரி, கேட்டேறி தாண்டி குதிச்சாலும் சரி, எங்க போனாலும் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பேடி இல்லடா. எங்க சொல்லு. டேய், உன்னை நான் கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன். ஓ, டிராமா ரிகர்சல். கேட்டேரி குதிச்சு. அட பாவிங்களா, எனக்கு ஏத்த மாதிரியே பேசுறீங்களே. சொல்றாங்க அவசரப்படாதீங்க. போலீஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். யார தேடி ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு பயங்கரமான கைதிய. கைதி. அவன் பேரு குரங்கு கண்ணாயிரம். குரங்கு கண்ணாயிரமா? அவன் என்ன பண்ணா? எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தான். அது இல்லையா, அவன் ஒரு வித்தியாசமான திருடன். பெரிய பெரிய பங்களாக்குள்ள குரங்கு விட்டு அது திருடி வரதை இவன் வித்து பழச்சிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவன் பெரிய கில்லாடிதான் ஐயா. அவன் குரங்க வச்சு வித்ததான் காட்டுறான். இவன் குரங்க வச்சு திருடுறான். ஆனா அந்த குரங்குக்கு திருட்டு கத்து கொடுக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். அவன் கில்லாடியா இருந்ததுனாலதான் எங்களை எல்லாம் டபாச்சிட்டு போயிட்டான். அவன் எப்படி இருப்பான்? அமாவாசைக்கு பிறந்த மாதிரி இருப்பான். ஏய், நீ என்ன பௌர்ணமியில போறதியா? மூஞ்சிய பாரு, தகரடப்பா மாதிரி. அவனை பத்தி பேசு, அவன் மூஞ்சி பத்தி பேச. அவன் இல்லாம நாங்க ஸ்டேஷனுக்கு போனோம். இன்ஸ்பெக்டர் எங்களை பேட்டி எடுத்துருவாரு. ஒரு ஐடியா. என்ன? 3 பேர் சேர்ந்து போனா அவனை பிடிக்க முடியாது. தனித்தனியா போவோம். நீ இந்த பக்கமா போ. எஸ். நானுமா? ஆமா, நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன். டேய், 1 வருஷம் ஆனாலும் அவரை நீங்க பிடிக்க முடியாதுடா. என்னது, தலைமுடி வெள்ளையா இருக்கு, உடம்புல இருக்கிற முடி கருப்பா இருக்கு. இவன் ஒரு வித்தியாசமான கிழவனா இருப்பான் போல் இருக்கு. மாஸ்டர், மாஸ்டர், இவளுக்கு கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளம் தாடி ஒட்டி எடுக்கிறதுக்கு சரியா போயிருப்பா. அட பாவி, கிழவனா வேஷம் போட்டிருக்கான். எதுக்கு? மாஸ்டர், நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவன் மாட்டிக்கினான்னா 5 வருஷம். மாமா, நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா? வா. மாஸ்டர், எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை பத்தி அத்தை கிட்ட தப்பா சொல்லிட்டோம். ப்ளீஸ். எதுக்கு ப்ளீஸ் பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் குழந்தைங்க மாதிரி. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அஜுஜோ, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? அஜுஜோ அஜுஜோ. மாஸ்டர், மன்னிச்சிட்டு போதும். சரி, நீங்க 2 பேரும் பெரிய இடத்து பொண்ணுங்க இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு பரந்த மனசு. போலீஸ், நீங்க இப்ப உள்ள வந்தீங்க? நீ கிழவனா வந்து குமரனா மாறி, மறுபடியும் கிழவனா மாறி வெளியில போய் அந்த பொண்ணுகளை தடவி கேப்பாத்திரம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து குமரனா மாறினியே. இதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன கைது பண்ணுங்க சார். பயப்படாத. நீ கதவு வழியா வந்த, நான் ஜன்னல் வழியா வந்தேன். இதுவும் வேஷம்தான். இந்த உன் கண்ணாடி. நான் போலீஸ் இல்ல. ஓ, போய் வழியா வா, 2 பேரும் போவோம். எதுக்கு? நீ என்ன மாதிரி திருடன் தானே? நான் திருட இல்லையா? பின்ன குருடனா? யோ, எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். யோ, திருடன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, சூடு சூலாயுதம், வெக்க வேலாயுதம் எல்லாமே இருக்கியா? நாங்களும் ஒண்ணு வேணும்னு திருடல, எங்க கஷ்டத்துக்காக தான் திருடுறோம். நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்கிறதுக்காக உன்னை என்ன வெள்ளி கம்பி ஜெயிலியா போட போறாங்க. 2 பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே களி உருண்டை தான், ஒரே கள்ள உருண்டை தான். இங்க பார், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன வெளியில போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் தலைமறைவா இருக்கணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். உன்னை யாருக்கு நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா என்னையும் நீ யாருக்கும் காட்டி கொடுக்காம இரு. நான் இங்கதான் இருப்பேன். என்னது? கோழி. அது ஒரு 4 பீஸ் எடுத்து வை. அந்த உருண்டையா இருக்கே, அது என்னது? முட்டையா? அது அப்படியே எடுத்து வை. இது என்னது? கிட்னி. யாருது? வாழ்த்தவங்களது.
பால் தவக்கலைக்கு இவ்வளவு பெரிய கிட்னியா? அது அப்படியே வை, நான் டேஸ்ட் பண்ணும். அந்த வெள்ளையா இருக்கே அது என்னது? ஏங்க சோத்த நீங்க பார்த்ததே இல்ல. அதை நீயே சாப்பிடு. அந்த கிரீன் எல்லோவுமா பிசைஞ்சு வச்சிருக்கியே அது என்னது? யோ கசா சாப்பிடியா? யோ, சொல்லியா? சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா? ஐயா என் ஜிப்பா போட்டுக்கிட்டு என் கண்ணாடி போட்டுக்கிட்டு உனக்கு என்ன பெரிய லொள்ளு? யோ, என்னையா கண்ணாடி? 4 நாள் வாங்கிருப்பியா பிசாத்து கண்ணாடி? என்னையா ஜிப்பா இது? அளவெடுத்த தைச்ச? நான் மானஸ்தையா, நான் போறேன்யா, நான் போறேன். உன்ன மாதிரி நான் ஒண்ணும் போறதில்லை இப்ப நேரத்துல. எனக்கு என்ன வேணாலும் பாட்டிமா கொடுப்பாங்க. பாட்டிமா, பாட்டிமா. பிரதர் என்ன சிஸ்டர்? சிஸ்டரா? சிஸ்டர்னா எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் சாப்பிட விடுறியா? சாப்பிடு. என்ன பிரியாணி புடிக்குது? புளிசாதம் யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? எங்க உள்ளன்? உள்ளன் சொட்டு நாளைக்கு வாங்கி தரமா? என்னது உள்ளன் சொல்றா? பறக்கிற உள்ளன்யா? அதுக்கு பேர் உள்ளான்யா. அது எந்த உள்ளானோ குள்ளானோ அத போய் புகை போட்டு குடிச்சிட்டு வா. அதை தின்னாதான் எனக்கு தூக்கம் வரும். யோ நான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட வந்தேன். இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள போந்து ரகல பண்றிய. சரி வேணா விட்டு, நான் மானஸ்தே இப்பவே போறேன். உள்ளன் எனக்கு பாட்டிமா புடிச்சு தருவாங்க. பாட்டிமா. சரியா நான் போய் உள்ளால புடிச்சு வரேன். அது வரை சாப்பிடாம இரு. என்னது சாப்பிடாம இருக்கிறதா? உள்ளன் டுமாரோ டுடே புளியன் பிரியாணி. சாப்பிட படு. ஒட்டுதாடி என்னையா துணிமணி எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டு இருக்க? நான் வேலையை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது வேலையை விட்டு போக போறியா? எதுக்கு? உனக்கு தெரியும் இல்லையா, நமக்கு அந்த கிழக்கு ஒத்து வராது. அந்த கிழட்டு மூஞ்சிக்கு உனக்கு ஒத்து வரலன்னா என்ன அம்மா விட்டு நீ போறதா? யார் யாரு? நான் டாட்டா நீ பிர்லா. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு காட்ட. நீ எனக்கு மாவனா இல்ல மச்சானா? மானம் கட்டவனே. அங்கே கொஞ்சம் விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஏன் இதெல்லாம் கேட்கலையா? இந்த வசனம் உனக்கு தெரியுமா? இந்த படத்தை ஜெர்மன்ல போய் நீ என்ன தனியாவா பார்த்துட்டு வந்த? நான் ஊர்கோட்டையில் நீ மேட்னி ஷோ பார்த்திருப்பேன், நான் ஈவினிங் ஷோ பார்த்திருப்பேன். என்னையா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய முடிவு எடுக்கிற? என்ன தீக்கிரியா? உன்னை கழட்டி விட்டாச்சு எனக்கு நிம்மதி. யோ, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய பங்களா, போக வர காரு, கூப்பிட்டு ஓடி வர வேலையாட்கள். அங்கே பார், செக்கச்செவேலன பூக்கள், பச்சை பசேலன புல்கள், திறந்து விட்ட ஜன்னல்கள். இதெல்லாம் வெளியே போனா கிடைக்குமா? என்ன உடியா? எனக்கு எப்பவுமே அச்சடிச்ச சோறு, அவன்ஸ் கிளாஸ்ல மோரு. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், எனக்கு ரெடியா இருக்கு. ஆனா நீ வெளியில போனா இந்த ரவுண்டா இருக்குமே 50 பைசா, அத பாக்குறதுக்கே வார கணக்கில் ஆகும் மகனே. சிங்கி அடிப்பு மகனே, சிங்கி அடிப்பேன். கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமா இங்கே இருந்துரு. சரி There you are. ஏன் இஷ்டம், நான் வெளியே போறேன். நேத்துக்கு தான் உங்க அம்மாவை பத்தி சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அட என்ன உடியா, உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன பெத்த தாய ஆஸ்பத்திரியில அம்போடு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, அந்த தாயை யாரையா காப்பாத்துவ? இந்த பிக்காரி பிசின் வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற? சரி தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு மடக்கலாம்னா தங்கச்சி வேற இல்ல. சரிப்பா, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இருக்கு, ஊருக்கு போயிடறப்பா, உன் அம்புக்கே வரல. இத்தனை நாளா நம்மளை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தப்பு இல்ல. நாளை பண்ணி இங்க வரக்கூடாது. சத்தியமா இனிமே உன் கண்ணெதில் நிக்க மாட்டேன், இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டேன். யாரு? நான் தான் பாண்டு. என்ன கதவை தர சொல்றேன். யோ, உன்னை பார்த்தாலே என் வயிறெல்லாம் எரியுதியா? ஏன் உயிரை வாங்குற? என்ன மாதிரி பஞ்சையா பணாதையா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு வசதியோட வாழ்றியே, இத பார்த்து எனக்கு எப்படி எரியும்? யோ, நான் அந்த பசங்களுக்கு டீச்சரா இல்ல அந்த அம்மாக்கு டீச்சராயா? ஏன் என்ன இப்படி பாடுபடுத்துறீங்க? இதெல்லாம் நீ அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? உன்னை தேடி உன் பெரியப்பா மகன் வந்திருக்கான். எனக்கு பெரியப்பாவ கிடையாதப்பா. வெளியில அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு, அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அட பாவி, நீயா? வாடா ராஜு,
சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குற? உனதாண்ட ராஜு, சௌக்கியமா இருக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? உங்க பெரியப்பா மகன் கந்தசாமி, உங்க அண்ணன். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அம்மா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இவனுக்கு ஹார்மோனியம் கத்து கொடுத்தது நான் தாங்க. அவ்வளவு தொல்லை கொடுப்பான் போங்க. ஒரு கட்டையை நமக்கு சொன்னா இன்னொரு கட்டையில கைய வைப்பான். தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். மலை மேல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். இவன் இசைக்கே நான் தாங்க குரு. அப்படியா? என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது முறையா கத்துக்கிட்டு நான் ஆகக்கூடாதா? கண்டிப்பா. இசைக்கே நான் தாங்க மெயின். இவன் சும்மா துணை இசைங்க. போடா அப்படி போய் நில்றா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. இல்ல பிரதர், உங்களோட தான். என்னோட வா. என்னோட எதுக்கு? ஆமா வாங்க. மேடம் அங்க போய் ஐயோ அம்மானு சத்தம் கேட்டா ஒடியாந்துருங்க. இது லண்டன்ல ரொம்ப நாள் இவனை பிரிஞ்சிருந்தா ஏன்டா பிரிஞ்சேன்னு ரெண்டு அப்புனால அப்புவான். ரொம்ப அன்பு போல இருக்கு. ஆமாங்க. என்ன அது முடியல வெள்ளையா இருக்கு? ஏன் உனக்கு தான் வெள்ளை அடிக்க தெரியுமா? எனக்கு வெள்ளை அடிக்க தெரியாதா? சுண்ணாம்பு சட்டி கூட தலை விட்டு வெள்ளையாகி போச்சு. லுக் அட் மீ. ஐயா 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்ன இல்ல, மறுபடியும் எதுக்கு இங்க வந்தா? 1000 ரூபாய் வாங்குறது ஊரை விட்டு போறதுக்கு இல்ல, இந்த உடுப்புகள் வாங்குறதுக்கு தான். எனக்கேதியா ஊரு, எனக்கேதியா வீடு, எனக்கேதியா வாசல். நானே ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஏதோ என் வயிற்று பொழப்புக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கிற அண்டா குண்டாக்கள் எல்லாம் திருடுவேன். அது இந்த போலீஸ்காரர்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அப்பப்ப கபக் கபக்குன்னு பிடிச்சி லபக்கு லபக்குன்னு உள்ள வச்சிடறாங்க. அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஜென்ட்லா வந்தா ஒரு மரியாதை கிடைக்குமே தான். அது கிடைக்குது. டோன்ட் வரி. ஆமா யாரு இந்த வயசுல குப்புன்னு இருக்காள? முதல்ல இந்த இடத்த விட்டு நீ போக போறே இல்லையா? என்ன ரொம்ப அலட்டிக்கிற? என்னமோ உன் வீட்டுல தங்க போற மாதிரி. அப்ப என்னமோ பண்ணீங்க? அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன். என்ன பேசுனீங்க? ஒண்ணு இல்ல, நானே அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறேன். நீ எங்காவது வெளியில தங்கிக்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க. நோனா, நீங்க மாஸ்டரோட அண்ணேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க இனிமே இங்கதான் தங்கணும். உங்களுக்கு வேணா சிரமங்க. மாஸ்டர், நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உங்க அண்ணன் இங்கதான் தங்கணும். பையன் யாரு? உங்க தம்பியா? இஸ் இட்? தம்பி மாதிரியா இருக்கா? தம்பிக்கு தம்பி சின்ன தம்பி மாதிரி இருக்காங்க. இது பாருங்க, இனிமே நீங்க எங்கேயுமே போக கூடாது. கண்டிப்பா இங்கதான் தங்கணும். ஆட்டோ சாமி நானா பாய். ரிமூவ் தி briefcase. அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ இன்ஸ்பெக்டரா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உடனே இங்க வாங்க. டேஞ்சர் டேஞ்சர், வெரி வெரி டேஞ்சர். டேஞ்சரோ டேஞ்சர். யோ என்னம்மா சொல்லு. டேஞ்சர் டேஞ்சர். அட விஷயம் சொல்லுவா, மனசுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. உனக்கு சுத்தி வேணுமா கட்டிங் ஃப்ளையர் வேணுமா? எதுக்கு? உனக்கு கிடைச்சது நீ சுத்திக்க, எனக்கு கிடைச்சது நான் சுத்திக்கிறேன். நீ விஷயம் சொன்னாதான். அந்த கிழவி ரொம்ப டேஞ்சரானவப்பா. என்னடா வீட்டுல இவ்வளவு ஃப்ரீயா இடம் கொடுக்கறான்னு நினைச்சா எல்லாரும் நம்ம ரெண்டு பேரையும் போட்டு கொடுத்தாம்பா. என்னம்மா சொல்ற? இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்காப்பா. இன்ஸ்பெக்டர் தானே வரட்டும். இந்த கேப் மாதிரி வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காதே. நான் ஜெயில இருந்து தப்பி வந்த ஒரு கேடிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீ ஏமா பயப்படுற? அதனோட நொல்ல மூஞ்சியெல்லாம் மாத்தி. என்னது நொல்ல மூஞ்சியா? சரி, நல்ல பர்சனாலிட்டியான மூஞ்சியா பவுடர் கவுடர் பூசி இன்னும் பர்சனாலிட்டி ஆக்கிருக்கேன்னு வச்சுக்க. யா யா வர்ற இன்ஸ்பெக்டர் தான் யாருன்னு பாப்பேன். சரி பாப்போம். எனக்கு மெட்ராஸ்னா உனக்கு வேலூர். Who is this man? நான் பார்த்ததே இல்லையே. இன்ஸ்பெக்டர் ஹலோ. இல்ல நான் தான் கண்ணாசாமி. இல்ல கந்தசாமி. இது தியாகராஜ் இல்ல ஐயாசாமியோட மச்சான். அவங்க சித்தப்பாவுக்கு தம்பிக்கு. என்ன வளறீங்க? சரி இல்லையே. சரியா இருக்கு. நான் தலைக்கு தாடி ஓட்டல, மூக்குள்ள மீச ஓட்டல, காதுக்கு டை அடிக்கல. எல்லாம் அந்த கிராப் வச்ச பாட்டி மாவும் மாஸ்டர் தான். ஷாடாப்பா. உனக்கு போலீஸ் பொம்மைனால பயமாச்சு. ஏன் அந்த ஆள்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிற? அதனால சின்ன பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ள. யோ, இந்த சைடு வாய வீட்டு மாப்பிளைய வர்றதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் சுட்டுட்டு போய் நம்ம தனியா செட்டில் ஆகிரணும். என் வேஷமே கலைஞ்சாலும் சரி, அதுக்கு ஒண்ணு விட மாட்டேன். சரி, இன்னும் நீயும் படுக்க மாட்டேங்கிற, என்னையும் படுக்க விட மாட்டேங்கிற. குணகண்டனாய் சிதம்பரம் போன மாதிரி உன் கூட சேர்ந்ததே தப்புப்பா. ஹாய் சின்னி. ஹாய்.
ஹாய் சின்னி. அத்தை நீங்களா? எஸ், நானே தான். இந்த வீட்டுக்கு மாஸ்டர் வந்ததுல இருந்து என்னையும் மாத்திட்டாரு, என் குணத்தையும் மாத்திட்டாரு. அத்தை, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வரவேற்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீதாவுக்கும் உன்னை போல வேலை பார்க்குற மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும். அத்தை, தேங்க்யூ. தேங்க்ஸ் எனக்கு இல்ல, மாஸ்டருக்கு. இதுக்கெல்லாம் இவர்தான் காரணம். நடக்க தத்தளித்து கால் நடக்கு, எனக்கு சின்ன பெண்கள் கை கொடுக்கு, மதித்து என்னை இந்த ஊர் நடக்கு, கிழட்டு வேஷம் நல்ல பேரெடுக்கு, யாரை நான் தொட்டாலும் குத்தமில்லை. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. போட்டா அப்பம் வேசந்தாயா போடணும், எல்லாத்துக்கும் வசதி. சரமாரியா மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுக்காளுகளே. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவங்க தான் என்ன அழகுபடுத்த வந்திருக்காங்க. மாஸ்டர், நான் சொல்லல பியூட்டி பார்லர்ல இருந்து வருவாங்கன்னு. அவங்க தான் இவங்க. போலாமா? போலாமே. விடுப்பா. நீ எங்கேயா போற? அவங்க கூப்பிட்டாங்கயா. அது பின்னாடி போத 2 நைட்டுங்க. அத கேட்டியா கதையா? இவங்க 2 பேரும் பியூட்டி பார்லர் இருந்து வந்தாங்களா? எங்கேயோ வேப்பமரத்து மேல உட்கார்ந்து இந்த 2 பிசாசுகளை இது தட்டி கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த 2 பிசாசுகளும் சேர்ந்து 3வது ஒரு பிசாசை உருவாக்க போகுது. ஆக மொத்தம் 3 பிசாசுகள் கூட நாம இந்த வீட்டுல நடமாட போறோம். இது எதுல போய் முடியுமோ? பழையபடி வெள்ள முடியல தான். இனி இதுக்கு டை போட முடியாது. தார் எடுத்து தலையில ஊத்துனாதான். கந்தசாமி அண்ணன். என்னது? அண்ணன்னு தான் கூப்பிட்டேன். அண்ணனா? சரி சரி இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்ட் கரெக்ட். நம்ம மாஸ்டரோட அண்ணன் பையன் தானே ராஜா. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அண்ணன் பையன் தான். சித்தப்பனும் மகனை எப்படி வர்றாங்கன்னு பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்து வர்றாங்களா, இல்ல கை கோர்த்து வர்றாங்களா, இல்ல கையை எடுத்துட்டு தனித்தனியா வர்றாங்களான்னு. தனியா தான் வர்றானா? நீங்க நீ நீ என் பேர் ராஜா. மாஸ்டர் சித்தப்பா தான் இன்னைக்கு அனுப்புனாரு. ஓ அப்படியா? ஆமாங்க அத்தை. நோ, நான் உனக்கு அத்தை இல்ல, சித்தி. ஐயோ கந்தசாமி அண்ணன். என்ன தங்கச்சி? என்னாச்சு? வாயில பொண்ணு. ஓ, இவனை விட்டா ஒரே நேரத்துல 3 பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன். யாரு? ஏப்பா உங்க சித்தப்பாரு வரல? அதானே, அவர் ஏன் வரல? அது வந்துங்க, புறப்படும் போது நாங்க 2 பேரும் ஒன்னா தாங்க புறப்பட்டோம். திடீர்னு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துச்சுங்க. ஐயோ, உடனே எங்க சித்தப்பா அங்க போயிட்டாருங்க. ஆமா கிட்டாண்டா. நானும் இந்த ப்ரோக்ராம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் தான் சொன்னேன். சித்தப்பா தான் சென்டிமெண்ட் அப்படி இப்படினாரு. அதனால தான் வந்தேன். ஒன்னா பிறந்த 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறத பாத்திருக்கேன். சித்தப்பா பிள்ளை ஒரே மாதிரி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நீ அவர் மாதிரியே இருக்க. அவர் மாதிரியாவா? அவர்தான். என்ன இருந்தாலும் அவர் மஸ்குலர். என்ன தங்கச்சி? கட்டு மஸ்தானவர்னு சொல்றேன். பின்ன ஓசியில சோறுதுன்னா? கந்தசாமி அண்ணன். ஐயோ, அவர் ஊர்ல கடப்பார் நீச்சல் எப்படி அடிப்பாருங்க. இஸ் இட்? குட் நைட் அங்கிள். அங்கிளா? எங்க சித்தப்பா அவங்க கூட சொன்னாரு, நீங்களும் அவரோட இங்க தங்கி இருக்கீங்க. அவரோட நான் தங்கி இருக்கேன்னு. சார் தாங்க. ஏன் அங்கிள்? எங்க சித்தப்பா தான் இங்க வேலை பாக்குறாரு, அதனால இங்க தங்கி இருக்காரு. நீங்களும் அவரோட தங்கிட்டு ஓசியில பாத்தி கட்டி திங்கிறீங்களே, அது தப்பு தானே? இவ்வளவுதான் மரியாதை உனக்கு? சேம் சைடு கோல் போடாத. கொஞ்சம் தள்ளுங்க. சித்தி. ராஜா, சின்ன வயசுல ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு எரும மாடு மேய்ச்ச பிறந்த. கோமணமா? ஐயோ அம்மா. இப்படி தாங்க தர ரேட்டுக்கு புழுகுவாரு. ஆமாங்க. எங்க சித்தப்பாக்கு ஹார்மோனிய பட்டியே இவர்தான் வாசிக்க கத்து கொடுத்ததா சொல்லிருப்பாரு. ஆமா, சத்தியமா அதெல்லாம் சூப்பர் ரீதுங்க. ஹார்மோனிய பெட்டியில எத்தனை கட்டை இருக்குதுன்னு கூட இவருக்கு தெரியாது. வேணும்னா கேட்டு பாருங்க. என்ன கந்தசாமி அண்ணன், எத்தனை கட்டைன்னு கூட தெரியாதா? அட நீங்க எனக்கு வாசிக்கிறவங்க உட்கார்ந்து கட்டையெல்லாம் எண்ணி பார்த்து வாச்சிட்டு இருப்பான். அவனோட சேர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா? ஏப்பா நீ பொண்ணை பார்க்க வந்தியா என்ன பார்க்க வந்தியா? தங்கச்சிங்க
எங்க தங்கச்சிங்க, நீங்க பொண்ணை கூப்பிடுங்க தங்கச்சிங்க. பாவம் அண்ணனையும் போட்டு வாடுற. அவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. பாண்டு, கீதா வரச்சல். அப்புறம் இதுக்கு முன்னால் நீ இந்த பொண்ணை பார்த்ததே இல்ல? ஆமாங்க. ஆமாவா? அடேங்க அப்பா, கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? கொஞ்சம் பொத்திட்டு இருக்கிறியா? கீதா, இப்ப உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வா ராஜா, இவதான் என் அண்ணன் பொண்ணு கீதா. ஹலோ. உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கா? அவனை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுறேன். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எங்க கீதாவை பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்க சித்தப்பாவும் கலந்து பேசி சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சிடலாம். என்ன ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. போயிட்டு அங்கிள். தம்பி போயிட்டு வரேன். சித்தப்பாறை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க. அடாடாடாடாடா கந்தசாமி அண்ணா, தங்கச்சிங்க, மாப்பிள்ளை ரொம்ப நாணயமானவர் இல்ல? என்ன அவன் வாயிலிருந்து பொய்யே வர்றது இல்லையே. பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்காரு. அட பாவீங்களா, நீங்க மட்டும் தாடி வெட்டுக்கிட்டு எங்களை 3 மாசம் ஏமாத்தினீங்கல்ல, நாங்க மட்டும் உங்களை ஒரு 3 நிமிஷம் ஏமாத்த கூடாதா? என்னாச்சு? மேல போய் அத்தி பாருங்க. அத்தேங்க அத்தேங்க அத்தை, கதவு திறங்குமா. 1 மணி நேரமா அத்தை கதவே திறக்காம உள்ளே இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அத்தை கதவு தரங்க. அத்தை பாருங்க பாருங்க, தப்பு மேல தான் பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். நீ முதல்ல கதவு தரங்க. அத்தை, அம்மா, என்ன கதவு இந்த பக்கமா இருக்கே, அந்த பக்கமா ஓடுறான்? என்ன என்ன இங்க கலாட்டா? கலாட்டா எல்லாம் ஒண்ணுமில்ல. 1 மணி நேரமா நீங்க உள்ள என்ன? ஏய்யா, இந்த கருப்பெல்லாம் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகாதா? இல்ல, நீங்க தற்கொலை பண்ணிட்டு. தற்கொலையா? எதுக்கு? சாகிறதுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு? நான் ஒண்ணு ஆம்பளை இல்ல. அத்தை ரூம் கூட இல்ல இல்லையா? பின்பக்க ஜன்னல் வழியா எகிரி குறிச்சு தற்கொலை பண்ணிக்கிறக்கா தண்டவாளத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, அத்த தண்டவாளத்துல ஓடுறது, ஏத்தாப்புல ட்ரெயின் வர்றது, இந்த ரெண்டையும் நீ சேர்ந்தாப்புல பாத்துருக்க. ஏய், இந்த ரீல் விடுறத நீ இன்னும் விடலையா? கண்ணா, ஒப்ப யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? அவன் காலை தொட்டு கும்பிடுறேன். டே சாமி, அண்டா புடுங்கனா இருக்கேடா அங்க அப்பா. அட பாவி, நீயா? ரயில் ஸ்நேகிதா ரயிலோட போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு பயில்ஸ் வர முடியா பள்ளிட்டியே. தெரு தெருவா நாயா அலைய வச்சு கழுதைங்கள்லாம் துரத்துற அளவுக்கு இப்படி பேப்பர் ட்ரெஸ்ஸ மாட்டி விட்டுட்டியே. 14 பாஷையில இஸ்லாண்ட் எஸ்டேட் எங்கேன்னு எல்லாரையும் கேட்டேன். ஆனா யாருமே சொல்ல மாட்டேன்னுட்டாள்வ. இஸ்லாண்டா? ஏங்க 16 பாஷைய பேச கத்துக்கிட்டீங்களே, ஒழுங்கா ஒரு பாஷைய படிக்க கத்துருக்கலாம்ல? அதுக்கு பேர் இஸ்லாண்ட் எஸ்டேட் இல்லைங்க, ஐலண்ட் எஸ்டேட். அப்படியும் சொல்லலாமோ? அப்படித்தான் சொல்லணும். ஐலண்ட் எஸ்டேட்டோட ஓனர் இவங்க தான். என்னமோ உங்க புண்ணியத்துல நான் எங்க அம்மாவை காப்பாத்திட்டேன், ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாஸ்டர். எஸ். உங்களே ஒண்ணு இல்ல, இனிமே நீங்க தான் மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க. 55 வயசு, 3000 ரூபாய் சம்பளம். எஸ். 55 வயசு, 3000 ரூபாய் சம்பளம். ஏன் பேப்பர் 2 தடவை சொல்ற, மறந்துடுவியா? 200 தடவை புலம்பி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எப்பவோ கிடைக்க வேண்டிய வேலை இப்பதான் கிடைச்சிருக்குது. எல்லாம் என் ஜாதக விசேஷம். ஜாதகமா? ஆமாங்க, எனக்கு செவ்வாய் தோஷம்.